வாழ்க வாழ்க வளமுடன். குரு வழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வருமொழி வளமாக அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவே அடிபணிக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லோருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள். வாழ்க்கையில சிக்கல்கள், அதுவும் தீர்க்க முடியாத சிக்கல்கள், அதை தீர்ப்பதற்கான, அதை திறப்பதற்கான ஒரு அற்புதமான சாவி எது அப்படின்னு கேட்டால் கல்வி என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது வெறும் சிக்கலை தீர்ப்பதற்கு மட்டும்தானா? கல்வி என்பது ஒருவரை கரை சேர்ப்பது மட்டுமல்ல, வேணும்னா நிலவுக்கு கூட கொண்டு போய் சேர்த்து விடும். நமக்கு அந்த கல்வி நிலவெல்லாம் போய் சேர்க்க வேண்டாம். நாம விரும்பியபடியான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள தேவையான கல்வி எனக்கு கிடைத்திருக்கிறதா? கிடைத்த கல்வி எனக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா? இந்த ஒரு சின்ன சிந்தனை நமக்கு போதும். நமக்கு கிடைத்திருக்கிற கல்வி போதும், இல்ல இன்னும் கொஞ்சம் நிறைய கத்துக்கணும். முதல்ல கல்வினா என்ன? பெரிய விஞ்ஞானி ஐன்ஸ்டைன் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? கல்வி என்பது நீங்க பள்ளிக்கூடத்துல, கல்லூரிகள்ல கற்றுக்கொண்ட அத்தனையும் மறந்துட்டீங்கன்னா மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் உண்மையான கல்வின்னு அவரு சொல்றாரு. நாம கஷ்டப்பட்டு பிறந்ததுல இருந்து 8, 10, 12, அப்புறம் காலேஜ், அப்புறம் வேற சைடுல ஏகப்பட்ட படிப்புகள், இது எல்லாத்தையும் மறந்துட்டா மிச்சம் இருக்கிறது தான் கல்வின்னு அவரு சொல்றாரு. அவரு இப்ப ஒரு 125 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அதுல இருந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் விவேகானந்தர், அவரும் இதே தான் சொல்றாரு. கல்வினா என்னன்னா, உனக்குள்ள இருக்கிறத வெளியில கொண்டு வர்றதுதான் கல்வி. புதுசாலாம் எதுவும் தேவையில்லை, ஏற்கனவே இருக்கு, அதை வெளியில கொண்டு வந்தா போதும் அப்படின்னு கல்விக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்காரு. இவரு 150 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நம்ம ஊர்க்காரர். தன்னை அறியும் அறிவே அறிவு, மற்றவை எல்லாம் பேயறிவுன்னு சொல்லிட்டார். கொஞ்சம் யோசித்து பார்த்தா இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. உண்மைதான். அணுகுண்டுல இருந்து எத்தனை விஷயங்கள் இன்னைக்கு இந்த அறிவினால் உற்பத்தி உருவாக்கம் செய்து இன்னைக்கு ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் பூமியையும் ஸ்பாயில் பண்ற அளவுக்கு அது பயன்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த கல்வி அடிப்படையாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த கல்வி ஆனந்தமாக, அதெல்லாம் வேண்டாங்க, சந்தோஷமாக வாழ்வதற்கு தேவையான கல்வியை நான் பெற்றிருக்கேனா இல்லையா? சின்ன கேள்வி. அப்ப நிச்சயமாக நாம் கற்றுக்கொண்ட கல்வி அத்தனையுமே பணம் எப்படி சம்பாதிப்பது, ரொம்ப தெளிவா அதை போக்கஸ் பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா உண்மையிலேயே ஆனந்தமாக வாழ்வதற்கு என்ன செய்யணுங்கிற கல்வி கொஞ்சம் மிஸ்ஸிங். அதைத்தான் மகரிஷி அவர்கள் ஒரு புதிய கற்றிடுவோம் புதிய கல்வி, இந்த வார்த்தை அப்படியே அவருடைய கவிதையிலிருந்து எடுத்த வார்த்தை தான். அதுதான் நம்முடைய சிந்தனை தலைப்பு. கல்வினா என்ன? மகரிஷி என்ன சொல்றார்? ஏன் புதிய கல்வி கட்டிடுவோம்னு சொல்றாரு? அந்த கல்வியை நான் கற்றுக்கொண்டேனா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? அதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா? என்ன டெஸ்ட்? எது புதிய கல்வி? ஒரு டாப் 6 பாயிண்ட்ஸ், அதுதான் நம்முடைய நோக்கம் இப்போ அடுத்த ஒரு 3/4 மணி நேரத்துக்கு. முதல்ல கல்வினா என்ன? மகரிஷி என்ன டெபினிஷன் கொடுத்திருக்காங்க? அவர் ஒரு கவிதையில சொல்றார், கல்வி எனில் எழுத்து, தொழில், ஒழுக்கம், ஞானம் கற்பதும் பின் வலுவாது நிற்பதும் ஆம் அப்படிங்கிறது அந்த கவிதை. அதாவது எழுத்து கல்வி, தொழில் கல்வி, அப்புறம் என்ன சொன்ன, ஒழுக்க கல்வி, அப்புறம் ஞானம். இந்த நாளையும் கற்பதுவும் அதன் பின் வலுவாது நிற்பதுவும் ஆம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப இந்த 4 கல்வியும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது ஒரு முழுமையான கல்வி. அது என்னை ஆனந்தமாக வாழ வைப்பதற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் எனக்கு அது கற்றுக் கொடுக்கும். இப்ப இது நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். எழுத்து கல்வி ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க, தொழில் கல்வி கல்லூரியில சொல்லி கொடுத்தாங்க, ஒழுக்க கல்வி மாரல் பீரியட்னு ஒண்ணு உண்டு. ஆனா யாரெல்லாம் சிலபஸை முடிக்கலையோ அவங்க எல்லாம் அதுல வந்து உட்கார்ந்துக்குவாங்க, ஒண்ணு சொல்லி கொடுக்கல. ஞானம் பரிசுத்தமா ஒன்னையும் சொல்லி தரல. அந்த வார்த்தை ஏதோ 60 வயசுக்கு மேலதான் தேவை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துலதான் நம்ம சமுதாயம் நமக்கு அதை சொல்லி கொடுத்தது. அப்போ உண்மையிலேயே அந்த கடைசியா இருக்கிற 2 நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னெல்லாம்? அது ஒழுக்கம், ஞானம். இல்ல சார்,
மன்றத்துக்கு வந்து 15 வருஷம் ஆச்சு. ஒழுக்கம்னா என்னன்னு எனக்கு தெரியும். ஞான பற்றியும் எனக்கு நல்ல அறிவு இருக்கிறது. எல்லாத்தையும் கற்றுக்கொண்டேன். ஒரு தடவை 2 தடவையா சார்? அகத்தாய் 1ல இருந்து பிரம்மஞானம் வரைக்கும் 4 சர்டிபிகேட் வச்சிருக்கேன். எல்லாம் கற்றுக்கொண்டேன். உண்மையா நான் கற்றுக்கொண்டேனா? உண்மையாக அது எனக்கு பயன் பெற்று இருக்கிறதா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? அது ஒரு கவிதையில கொடுத்திருக்காரு மகரிஷி. அந்த கவிதை என்ன சொல்றாங்க மகரிஷி? அதுல கற்றது உண்மையில் கருத்து விரிவு. முதல் லைன், கற்றது உண்மையில் கருத்து விரிவு அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ அதெல்லாம் என்னுடைய சிந்தனையில கருத்து, என்னுடைய கருத்துல எப்படி இருக்கணுமோ அது விரிந்து இருக்கணும்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? வீட்டம்மாட்ட ஏமா ஆபீஸ் போகணும், 7:50க்கு சாப்பாடு கேட்டிருக்கேன், அவங்க இப்பதான் கிச்சன்ல போய் லைட்டே போட்டிருக்காங்க, இப்ப நம்ம திருப்பியும் கேட்கிறோம் சாப்பிட போகணும், இல்லைன்னா பரவாயில்ல நான் ஸ்கிப் பண்ணிடுறேன், ஒரு பழத்தை கூட நான் போயிடுறேன். இப்ப இந்த இடத்துல நான் கற்பதற்கு முன்னாடி எப்படி சிந்தித்தனோ இப்ப எப்படி சிந்தி இருக்கிறனோ அதுல வித்தியாசம் இருக்கணுங்கிறார். அது எப்படிப்பட்ட வித்தியாசம்? கருத்து விரிவுங்கிறார். குறுகி இல்ல, விரிவுன்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கார். அப்ப விரிந்த அளவுல, அதாவது ஒரு கிளர்க்கு மாதிரி சிந்திக்காம ஒரு கலெக்டர் மாதிரி சிந்திக்கணும், இல்ல சிஎம் மாதிரி சிந்திக்கணும், இல்ல பிஎம் மாதிரி சிந்திக்கணும். அப்படி என்ன அர்த்தம்? என்னுடைய சிந்தனை விரிந்து 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 பார்க்கும்போது சப்ப மேட்டரா தெரியும் சாதாரண வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை எல்லாம். அது ஒரு பெரிய விஷயமாவே எனக்கு தோணாது. அந்த அளவுக்கு நான் கற்று இருக்கிறேன். அடுத்த லைன்ல ஒண்ணு சொல்றாரு, இன்னொரு டெஸ்ட். ஆமா சார், அதெல்லாம் நல்லா தெரியும் சார் எனக்கு. எது? என்னுடைய சிந்தனை எல்லாம் விரிந்து இருக்கு சார். கற்றது உண்மையில் கருத்து விரிவு. இந்த 2வது லைன்ல பாஸ் ஆகிறானான்னு பார்க்கணும். அடுத்த லைன்ல என்ன சொல்றாரு? உண்மையிலே நீ கற்றுக்கொண்டிருந்தால், கருத்து விரிவு ஏற்பட்டு இருந்தால் பெற்றது எனக்கு என்ன கிடைச்சிருக்கணுமா? நிறைவும் பேரானந்தமும் சொல்றார். பெற்றது நிறைவும் பேரானந்தமும். இப்ப எனக்கு அந்த நிறைவும் பேரானந்தமும் இருக்கிறது என்றால் இந்த புதிய கல்வி எனக்கு தேவையில்லை. கற்றிடுவோம் புதிய கல்வி என்பதுதான் நம்முடைய தலைப்பு. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எப்பொழுதும் நான் நிறைவாக இருக்கிறேன், பேரானந்தமாக இருக்கிறேன். என்னை சுத்தி எது எப்படி நடந்தாலும் சரி, நான் எதை பேசினாலும் சரி, செய்தாலும் சரி, அதுல ஒரு நிறைவு இருக்கிறது, பேரானந்தம் இருக்கிறது என்றால் புதிய கல்வி எனக்கு தேவையில்லை. நான் கரெக்டா கற்றிருக்கிறேன், அது என் வாழ்க்கையில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப இது இல்ல அப்படின்னு சொன்னால் மகரிஷி சொல்ற புதிய கல்வி என்னன்னு எனக்கு தெரியும். சோ இது அடிப்படை. கற்றிடுவோம் புதிய கல்வியில. இப்போ அடுத்த கேள்வி நம்ம என்ன போறோம்? என்னது அது புதிய கல்வி? மகரிஷி அவர்கள் எதை புதிய கல்வி என்று சொல்லி இருக்கிறார்கள்? ஏற்கனவே கொஞ்சம் சொல்லிட்டேன். கல்வினா என்னன்னு சொல்லிட்டோம், அப்படித்தானே? சோ இப்போ அப்ப புதிய கல்வி என்பது எது? எதை நாம் கற்றுக்கொண்ட விட்டுட்டோமோ அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எது அது? நீங்க தான் சொல்றீங்க. அப்புறம் ஒவ்வொன்றிலையும் ஒரு டாப் 2 பாயிண்ட். ஒவ்வொன்றிலும் இல்ல, எது எது இருக்கோ நீங்க சொல்றதை பொறுத்து அதை மட்டும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். அப்புறம் கடைசியா மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்திரலாமா? அப்ப புதிய கல்வி என்பது எது? என்ன சொல்றீங்க? அனுபவம். சரி, வேற? அனுபவம். புதிய கல்வி என்பது எதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும்? அனுபவம் அனுபவிச்சா தான் வரப்போகுது. ஒரு தடவை வீட்டம்மா பர்த்டே மறந்த அப்புறம் அது ஒரு அனுபவம் வரும். ஜென்மத்துக்கும் எப்படி வாழணும் என்பது. அதான் என்ன கல்வி அது? அறவாழ்வு. இங்க சவுண்ட் போட்டு வந்துச்சு யாரு? அங்க இருந்து வருதோ. அறவாழ்வு. சரி, அறம். இதை கற்றுக்கொள்ள வேண்டும். வெரி குட். வேற? நன்றி உணர்வு. வேற? மன நிறைவு. அதுதான் அது அந்த நிறைவும் பேரானதும் இல்லாதனாலதான் ஏதோ ஒண்ணு தேவைப்படுது யோசிச்சுட்டு இருக்கோம். பெற்றது நிறைவும் பேரானந்தமும். எல்லாத்துலயும் நிறைவு இருக்கிறது என்றால் இது இந்த எக்ஸசைஸ் வேஸ்ட். பண்பாட்டு கல்வி, செயல் பண்பாட்டு கல்வி அது மிஸ்ஸிங். செயல் விளைவு தத்துவம், வைராக்கியமா அப்படின்னா என்னது? இல்ல தமிழ் வார்த்தை என்னன்னு கேட்கிறேன். வைராக்கியம்னு என்னது? மனோத, அதுதான் வைராக்கியமா? எனக்கு ரொம்ப நாள் இந்த வார்த்தையில ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. வைராக்கியம் என்ன? எதை வைராக்கியம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு
இயற்கை நியதி. சோ இயற்கை நியதி செயல் விளைவு. ஓகே, வெரி குட். வேற இறைநிலை உணர்வு. இப்பதான் படிச்சதெல்லாம் வருது இப்போ. வெரி குட். வேற ஓ, அன்பும் கருணையும், லவ் அண்ட் காம்பேஷன். ஓகே, வேற நல்ல குணங்களை வரிசை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க பொழுது. அந்த இறை உணர்வுல நான் யார் போட்டலாம், எல்லாம் ஒண்ணுதான். அது கடமை உணர்வு. வேற அதைத்தான் வாசிக்கிறாரு. ஓகே, வெரி நைஸ். கடமை உணர்வு, இயற்கை நியதி, இறைநிலை உணர்வு. சூப்பர் சூப்பர். ஒரு குழு தரேன். மகரிஷி அவர்கள் புதிய கல்வி என்று எதை குறிப்பிடுகிறார்கள் என்றால் ஒரு 3 சப்ஜெக்ட சொல்றார். தியரியா 3 பேப்பர் இருக்கு, 6 பிராக்டிகல் பேப்பர். இந்த 3 தியரியை ஒழுங்கா படிச்சுட்டு இந்த 6 பிராக்டிகலையும் பாஸ் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? பெற்றது நிறைவும் பேரானந்தமும். பேரானந்தம் என்ன என்ன அர்த்தம்? அதுக்கு நினைச்சது நடக்கும், நடப்பதை நினைப்பேன். எங்கேயுமே எதுவுமே இல்லை, பிரச்சனையே கிடையாது. நினைச்சது நடக்கும், பேரானந்த நிலை. அது கிடைக்கணும்னா மகரிஷி புதிய கல்வி முறை, புதிய கல்வி என்பது 3 தியரி பேப்பர் இருக்கு, பிராக்டிக்கலா ஒரு 6 பேப்பர் இருக்கு. நல்ல குணங்களை, அந்த பண்பாட்டு கல்வி, குணநலப்பேறு, வில் பவர் டு டைஜஸ்ட் எனிதிங். விட்டமா திட்டினாலும் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கணும். அது மகரிஷி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, எதையும் தாங்கும் மனம். சர்வீஸ் அங்க போயிட்டா. சரி, தான் இயற்கை சமுதாயம். அது என்னது? அதை பற்றியது. சரி, சமுதாய அறிவு. வெரி குட். எல்லாம் கரெக்ட் தான். நீங்க சொன்ன அத்தனையும் கரெக்ட் தான். இந்த அத்தனையும் இல்ல சார், ஏன்னா இந்த லிஸ்ட் பெருசு. ஆனா இந்த அத்தனையையும் 3 மகரிஷியா 3 இதுல பிரிச்சுட்டான். தான், சமுதாயம், அப்புறம் என்ன சொன்னாரு? இயற்கை. இந்த 3 தியரி பேப்பர் மகரிஷி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, எவன் ஒருவன் இந்த 3ஐயும் முழுமையாக உணர்ந்திருக்கிறானோ, அறிந்திருக்கிறானோ அவன் ஞானி. முழுமையாக நான் என்னை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், சமுதாயத்தை பற்றி முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும், இயற்கையை பற்றி முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருக்கிறது மட்டும் இல்ல, உணர்ந்திருக்க வேண்டும். தெரிஞ்சிருந்ததுலாம் அது நாலேஜ் யூஸ்லெஸ். நாலேஜ் இஸ் நோ யூஸ் அன்லெஸ் நான் அப்ளை பண்ணினாதான் அது ஞானமா மாறும், விஸ்டமா மாறும். அப்ப இந்த 3ஐயும் நான் உணராத வரைக்கும் எனக்கு மட்டும் சிக்கல் இல்ல, உலகத்துல இருக்கிற அத்தனை சிக்கலுக்குமே இந்த 3 தான் காரணம்ங்கிறார். மனிதன் மனிதனை முழுமையாக உணரவில்லை, மனிதன் சமுதாயத்தை உணரவில்லை, மனிதன் இயற்கையை முழுமையாக உணரவில்லை. இந்த 3 தான் உலகத்துல இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும், தனி மனிதன்ல இருந்து உலகம் வரைக்கும் அதுதான் அடிப்படை காரணம்னு சொல்றேன். அப்ப நாம இந்த கற்றிடுவோம் புதிய கல்வியில கற்க வேண்டிய டாபிக் என்னன்னா 3 தியரி பேப்பர், இது அது இயற்கை. இப்ப தரவா இந்த தியரியை பாஸ் பண்ணிட்டோமா, இதை பாஸ் பண்ணிட்டோமா, அதை பாஸ் பண்ணிட்டோம். அகத்தாய்வு 1, 2 இந்த அகத்தாய்வு 1 100% இதை பேஸ் பண்ணி இருக்கும். 2, 3 இதை பேஸ் பண்ணி இருக்கும். பிரம்மஞானம் அதை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கும். சில டாபிக் எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கும். மகரிஷி ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டா நமக்கு அந்த கல்வி முறையை அதுல கொடுத்துறாங்க. வாழ்க்கை கல்வி, வேதாத்திரிய கல்விக்குள்ள வந்துட்டோம்னா முதல்ல இதுல முழுமை, அதுல முழுமை, அப்புறம் அதுல முழுமை. இந்த 3 எனக்கு முழுமையாக தெரிந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக நிறைவும் பேரானந்தமும் எனக்கு கிடைக்கிறது. சரி, இப்ப நம்ம ஆல்ரெடி இதுல அகத்தாய்வு யாருமே ஒரு அகத்தாய்வு இல்லாதவங்க யாரும் இருக்கீங்களா? அகத்தாய்வு பயிற்சி போல சார் இது வரைக்கும் 1, 2, 3. ஓகே ஃபைன். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் இதுல கத்துருக்கோம், அப்படித்தானே? இவ்வளவு பேர் இருக்கீங்க. டாப் 2 இம்பார்ட்டன்ட். இதுல என்ன சார் நான் கத்துக்கணும்? இதுல என்ன சார் டாப் 2, அதுல என்ன சார் டாப் 2? இவ்வளவுதான் என்னுடைய சிந்தனை வரை முடிஞ்சது. சப்போஸ் அது தப்பா இருந்தா மகரிஷி டாப் 2 என்ன சொல்லியிருக்காரு நான் சொல்ல போறேன். அவ்வளவுதான் சிந்தனை. கற்றிடுவோம் புதிய கல்வி, இதுல டாப். ஏன்னா நிறைய விஷயங்களை தான் கத்துருக்குமே. அகத்தாய் 1ல வாழ்க்கையோட நோக்கத்துல ஆரம்பிச்சு வாழ்க்கை தத்துவம், எத்தனை டாபிக் நமக்கு நம்மளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு கொடுத்திருக்கிறார். கரெக்ட் தானே? சமுதாயத்தை பத்தி ஏகப்பட்டது இருக்கு. மனிதருள் வேறுபாடு ஏன் அப்படி நடக்குது,
ஏகப்பட்ட டாபிக் இருக்கு. செயல் விளைவு தத்துவம், அப்புறம் இயற்கையை பற்றி இறைநிலைனா யாரு, எப்படி வந்தது, நாம எப்படி வந்தோம், பிரபஞ்சம் எப்படி வந்தது, ஏகப்பட்ட விஷயங்கள் அதுலயும் கத்து கொடுத்தார். இப்ப எனக்கு தேவை, எதை கத்துக்கொண்டாலும் சரி, கற்பதுவும் பின் வலுவாது நிற்பதுவும், அதுதான் கல்வின்னு டெபினிஷன் கொடுத்துட்டார். கற்பதுவும் பின் வலுவாது, வலுவாதுங்கிற ஒரு வார்த்தை வேற இருக்கு. கற்க கசடர நிற்க அதற்கு பின் தக மாதிரி. வலுவாதுன்னா என்ன, ஒரு டைம் கூட செகண்ட் கூட கற்றபடி மாற மாட்டேன், என்ன கற்றுக்கொண்டனோ அதன்படி வாழ்வேன். பின் வலுவாது நிற்பதுவாம், அதுதான் கல்வி. அது மட்டும் இல்ல, மகரிஷி டெபினிஷன் இன்னொரு டெபினிஷனுக்கு வந்துட்டோம்னா என்ன அர்த்தம், எதை கத்துக்கொண்டாலும் கற்றது ஒண்ணு பெற்றது ஒண்ணா இருக்கும். டீ போட கத்துக்கிட்டேன், டீ போடணும். டிரைவிங் கத்துக்கிட்டேன், வண்டி ஓட்டணும். தவம் செய்ய கத்துக்கிட்டேன், அதுக்கு என்ன செய்யணும், தவம் செய்ய கத்துக்கிட்டேன், பெற்றது என்னது, இங்கதான் சிக்கல் இருக்கு. பல விஷயங்கள் கற்றதும் பெற்றதும் ரொம்ப ஈஸியா சால்வ் ஆயிடும். டீ போட்டா முடிஞ்சு போச்சு, 2 நாள் போட்டா போதும். 3ஆனது பெர்ஃபெக்டா டீ போடுறது பக்குவம் வந்துடும். டிரைவிங் ஒரு 6 மாசத்துக்கு கிளாஸ் போனா போதும். அப்புறம் ஒரு 6 மாசம் வண்டி ஓட்டினா கையிலையும் சாண்ட்விச், எஃப்எம் வேற ஓடும், டிவி இதை வாட்ஸ்அப் வேற பாத்துக்கலாம், நம்ம பாட்டுக்கு சூப்பரா வண்டி ஓட்டிடலாம். மல்டி டாஸ்கிங் நம்மள்ட்ட இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு, பயன்படுத்தணும். அப்ப கற்றது பெற்றதுன்னு 2 இருக்கு, எல்லாத்துக்கும் சேம் கிடையாது. தவம் கற்றது ஒண்ணு, தவத்தின் மூலமாக பெற வேண்டியது வேற, டோட்டலி வேற. மனோசக்தி கூடி இருக்கணும், மன அலைச்சூழல் குறைஞ்சிருக்கணும், உண்மை என்னன்னு எனக்கு தெரியணும், அடுத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு எனக்கு தெரியணும். அதனாலதான் மகரிஷி அவர்கள் தவம் 2ன்னு சொல்லியிருப்பார், அகத்தவம் புறத்தவம். அகத்தவம் என்பது நாம் மெடிடேஷன் பண்றது, உள்ள நடக்கிறது. ஆனா மெடிடேஷன் பண்ணி முடிச்ச அப்புறம் புறத்தவம் என்பால் இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது எதை பொறுத்தது என்றால், நான் தவம் ஒழுங்கா செய்திருக்கனா, அதன் மூலம் எனக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைத்திருக்கிறதா. அப்ப 2 விஷயத்தை நான் பாக்குறேன். ஒண்ணு கற்றது பெற்றது, டாப் 2 ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எனக்கு வேணும், அவ்வளவுதான். தான் என்ற சப்ஜெக்ட்ல நான் கற்றது என்ன, அதை நான் ஒழுங்கா கத்திருக்கனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா பெற்றது என்ன. இது சரியில்லைன்னா இது சரியில்லைன்னு அர்த்தம். கற்றது உண்மையில் கருத்து உயர்வு, பெற்றது நிறைவும் பேரானந்தமும். நான் என்ன கற்றுக்கொண்டனோ அதை செயல்படுத்தும் போது எனக்கு கிடைச்சிருக்கும். அருகுண இதுலையா கற்றது அருகுண சீரமைப்பா, சரி. பெற்றது குணநல பேர், சரி. வேற வேற உடல் உயிர் மனத்துல தெளிவு பெறுவது. என்ன தெளிவு, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். பெற்றது பெற்றது ஹெல்ப், அதான் என்னதுன்னு கேட்கிறேன். பெற்றது அது தெளிவு, கரெக்ட். தெளிவு என்பது கற்றது. எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், சரி. உடல் வளம், மன வளம், உயிர் வளம், சரி, ரைட், ஓகே, சூப்பர். ஆமா, ஞானம் எது, இது இதுல தான் கெட்டாலே ஞானம் கிடைச்சிருமா? எப்படி அடிக்க ஞானம், நான் யார், பெற்றதா இல்ல கெட்டதா? கற்றது நான் யார், வெரி குட். இடைநிலை வேற இல்லை அப்படிங்கிறது கற்றது, வெரி குட். அவ்வளவுதானா? ஈகோ இல்லாம இருக்கிறது, சோ தன்முனைப்பு இல்லாம இருக்குது. பெற்றது ஒவ்வொன்றுக்கும் என்ன பெற்றதுன்னு எனக்கு தெரிஞ்சாதான் ஒரு கிளாஸுக்கு நடக்குது. இதை விட்டுட்டு வெளியில போறீங்க, என்ன கற்றுக்கொண்டோம், இதன் மூலம் நான் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தெளிவு இருந்துச்சுன்னா, அதை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியில அந்த கற்றது பயன்படும். எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு இன்ஃபர்மேஷனுக்கும் நாலேஜுக்கும் குறவே இல்லை, ஃபிங்கர் டிப்ல இருக்கு. இப்ப நம்ம பேசும்போது விவேகானந்தர் நான் பாட்டுக்கு சொல்லிட்டேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அர்த்தத்துல சொல்லிட்டேன். உண்மையிலே அவருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு ஞாபகம். இப்ப அதை வெரிஃபை பண்ணணும்னா டக்குன்னு 2 செகண்ட்ல பாத்திரலாம். விவேகானந்தரோட பெர்த் இயர் என்ன, இவருடைய பெர்த் இயர் என்ன, கரெக்டான்னு பாத்திரலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நாலேஜ், இன்ஃபர்மேஷன் நம்ம தாத்தா பாட்டியை விட, அம்மா அப்பாவை விட அவ்வளவு ஈஸியா நமக்கு இருக்கு. சோ கற்பதுல பிரச்சனையே இல்லை, ஆன்லைன்லயே நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். ஆனா பெற்றதுதான் முக்கியம்.
எனக்கு என்ன நான் பெற்றுக்கொண்டேன் அதன் மூலமாக. அப்ப கல்வி முழுமையான கல்வி இல்லை, நான் அதனுடைய பலன் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னார். அப்படித்தானே? சோ எனக்கு தேவை ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் டாப் 2 பாயிண்ட். இப்ப இத்தனை சொல்லியிருக்கீங்க, மோஸ்ட் எதுவா இருக்க முடியும்? கொஞ்சம் சிந்திச்சா தானே கண்டுபிடிக்க முடியும். அதை எடுத்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது சிரமமா இருக்கும். ஆனா கடைசியா நான் சொல்றேன், எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு எடுத்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனாலும் மகரிஷி கொடுத்துறத நான் சொல்ல போறேன். இந்த டாப் 2 சொல்றது மகரிஷி கொடுத்துறது தான். கற்றிடுவோம் புதிய கல்விங்கிற வார்த்தையும் அதை கொடுத்திருக்காரு. என்ன, நான் அதை கொஞ்சம் இன்டர்பிரேஷன்ல கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு அதை ஒரு கம்பைல் பண்றேன், அவ்வளவுதான். தன்னை பற்றி அறிதல். எல்லாமே ஏகப்பட்டது வந்துச்சுன்னா சரி. தான் முக்கியமானது. நான் என்னை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதில் டாப் மோஸ்டா நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல நான் ஏன் பிறந்திருக்கேன்? வாங்கின கடனை திருப்பி கொடுக்கிறதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன், எந்த வினை மறந்தேன், இறைவா முனை மறந்தேன் அப்படின்னு ஒரு கவிதையில சொல்றாருல. நான் பிறந்ததே எதுக்குன்னா, என்கிட்ட கொஞ்சம் பதிவுகள் இருக்கிறது. அது என்னது? வாங்கின கடனு. அந்த பதிவை கழிப்பதற்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன். இதுதான் மெயினா, நான் டாப் மோஸ்ட் பாயிண்ட். நான் பிறந்ததே வாங்கின கடனை கொடுப்பதற்கு. வாங்கின கடன் என்ன? வச்சிருக்கிற பதிவுகள், கர்மா. இதை கிளியர் பண்றதுக்கு தான் எனக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அத்தனையும் நோக்கம் என்ன? என்னுடைய பதிவை கழிப்பதுதான் இயற்கையோட நோக்கம். இவன் பதிவை பூரா கழிச்சுட்டா ஆனந்தமா, ஆனந்தம் இல்ல பேரானந்தமா வாழக்கூடிய தகுதியை கிடைத்து விடுகிறது. அப்ப நான் அப்படிங்கிறதுல டாப் மோஸ்டா நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், கற்ற விஷயம், என் மனசுல 24 மணி நேரம் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம், கருத்து விரிவு எது என்று கேட்டால், நான் பிறந்ததே வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க. எப்படி திருப்பி கொடுப்பது? அதற்கு உண்டான வார்த்தை தான் கடன் பிளஸ் மை. இதுதான் டாப்பா என் மனசுல இருக்க வேண்டிய விஷயம். என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, வாங்கின கடனை திருப்பி கொடுப்பதற்காக இங்கே வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த கடமையை செய்வது? மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்க? இந்த கடமையை சிந்தித்து செயலாற்றி உய்வோம் அப்படின்னு இந்த கவிதையில சொல்றார். கடமைகளை சிந்தித்து செயலாற்றி செய்வோம். இப்ப இது கற்றது. முதல் விஷயம், கடமையை சிந்தித்தே செயலாற்றி உய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பெற்றது என்னவா இருக்கணும்? முதல்ல கற்றது வாங்கிய கடனை திருப்பி செலுத்துறதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன். பெற்றது என்னன்னா, கடமைகளை சிந்தித்தே செய்ய வேண்டும். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எது நடந்தாலும் சரி, என் கடமை என்ன? சாப்பாடு 7:50 ரெடி ஆகணும், ஆகல, என் கடமை என்ன? இப்ப நான் என்ன செய்யணும்? மகரிஷி அவர்கள் சிந்தித்தேன்னு ஒரு வார்த்தையை போட்டாங்க. இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் வார்த்தை. எதை சிந்திப்பது? மகரிஷி என்ன அர்த்தத்துல இந்த இடத்துல கடமையை பத்தி சிந்திக்கணும்னு சொல்லியிருப்பாங்க? என்ன அர்த்தத்துல மகரிஷி அவர்கள் அந்த வார்த்தையை அந்த இடத்துல கடமையை செய்யணும் போட்டா பரவாயில்ல, கடமைகளை சிந்தித்தே செயலாற்றி உய்வோம் வேற போட்டிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தை நம்ம யோசிக்கணும். ஒண்ணு, எனக்கு 5 வகை கடமைகள் இருக்கு. நான் வாங்கின கடனை கொடுப்பதற்கு 5 வகையில் நான் திருப்பி கொடுக்க முடியும். உச்சபட்ச கடன், அதிக கடன் யார்கிட்ட வாங்கியிருக்கேன்? பெற்றோர்கள்ட்ட வாங்கியிருக்கேன். அப்படியே லெவல் குறையுது ஒவ்வொருத்தட்ட இருந்தும். இவர்கிட்ட 100 கோடி வாங்கியிருக்கேன் அம்மா அப்பாட்ட, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தட்டையா குறையும். எந்த ஆர்டர்ல குறையும் நமக்கு தெரியும். என்னெல்லாம்? முதல்ல, அப்புறம் குடும்பம், நட்பு, உறவு, அப்புறம் ஊரு, நான் இருக்கிற ஊரு, அப்புறம் உலகம்.
இந்த ஐவகை கடமைகளும் இந்த 5 வகையின் மூலமாக வாங்கின கடன் நான் திருப்பி கொடுக்க வேண்டும். இது முதல் விஷயம். ரெண்டாவதா ஒண்ணு சிந்திக்கணும். வீட்டுக்காரர் 6 மணிக்கு வீட்டம்மாக்கு போன் பண்றாரு. போன் பண்ணி, டார்லிங் நைட் என்ன டிஃபன் அப்படிங்கிறார். ரொம்ப அன்பா கேட்கிறார், டார்லிங் நைட் என்ன டிஃபன். இப்ப அந்த அம்மா செம கோபத்துல இருக்காங்க. ஒரு பதில சொல்றாங்க, ஒரு டம்ளர் விஷம் அப்படின்னு கண்ணாமலர் கோபத்துல அவங்க பதில் சொல்றாங்க. ஒரு டம்ளர் விஷம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் அங்க இருந்து, மைடியர் நீ அதை சாப்பிட்டு படுத்துட்டு நான் வர 1 மணி நேரம் லேட் ஆகும் அப்படின்னு போன வச்சுட்டார். இப்போ இவரு அந்த அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டே, கொஞ்சம் ஒரு 4:30 வந்துருங்க, கோயிலுக்கு போகணும், போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடலான்னு அந்த அம்மா ஒரு 2 பேரும் பேசி முடிவு பண்ணிருக்காங்க. இவர் ஆபீஸ் போன வேலையில இருக்கிற டென்ஷன்ல எல்லாத்தையும் மறந்துட்டார். சச்சா மறந்துட்டேன்னு ரொம்ப அன்பா தான் கூப்பிட்டுருக்காரு ஒய்ஃப், நல்ல வேலை கூப்பிட்டுருக்காரு. அது நோக்கம் வேற என்ன பாருங்க, எனக்காக வெயிட் பண்ணாத படுன்னு ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் அதை சொல்றாரு. ஆனா அந்த அம்மா என்ன சொன்னாங்கிறத கவனிக்கல. அந்த அம்மா ஒரு டம்ளர் விஷம் சொன்னதையோ, கோபத்துல இந்த வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது என்பதையோ அவர் கவனிக்கவில்லை. இப்ப கடமை அப்படின்னா இது கொஞ்சம் ஞாபகம் வைக்கணும். என் கடமை என்ன, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமை என்கிற என்னுடைய உணர்வு நான் பெற்றிருந்தால் அந்த காலை எப்படி அட்டன் பண்ணிருப்பார், பேசியிருப்பார். இந்த ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், நான் பிறந்ததே எதுக்கு? வாங்கிய கடனை புதுசா கடனை வாங்கிடக்கூடாது. முக்கியமா இல்லையா? என்ன யூஸ் அப்போ நான் கட்டுறது? வாங்கின கடனை திருப்பி செலுத்துறதுக்காக நான் கத்தார் வந்ததே பணம் சம்பாதிக்க, இங்க வந்து நான் கடனை வாங்கி கடனை சேர்த்தேன் அப்படின்னு சொன்னால் நான் எதுக்கு கத்தார் வந்திருக்கணும்? கத்தார் வந்ததே அங்க இருக்கிறத விட ஷார்ட் டேர்ம்ல நிறைய பணம் சம்பாதிக்கலாம்ங்கிற நோக்கத்துக்காக வந்ததுக்கு அப்புறம் இங்க கடனை கூட்டினேன்னு சொன்னால் நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்க முடியும்? அதே மாதிரி அப்போ கடமையை செய்யும் பொழுது புதுசா கடன் வாங்காமல் என் கடமையை செய்கிறேனா? அதுதான் மகரிஷி சொல்ற சிந்தித்தே கடமையை செய்ய வேண்டும். அப்ப பெற்றது எது என்றால் என்னுடைய கடமையை, ஐவகை கடமைகளை புதுசா கடனை வாங்காம, அதாவது புதுசா துன்பத்தை கொடுக்காமல், பாவத்தை சேர்க்காமல் என்னுடைய எண்ணம் சொல் செயலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன், கடமையை செய்யறேன். முதல் விஷயம். ரெண்டாவது ஒண்ணு சொல்றாரு மகரிஷி, பெற்றது இல்ல, டாப் 2. இதை நீ செய்யணும்னா என்ன செய்யணும்னா, வாங்கின கடனை போக்கணும்னா, இந்த 5ஐயும் நீ உருப்படியா செய்யணும்னா 3 விஷயம் வேணும். இல்லைன்னா அது உன்னால செய்ய முடியாது. அந்த 3 விஷயம் என்ன? முற்ற செல்வம், பணம் இல்லைன்னா வாழ முடியாது. ரெண்டாவது உடல் உழைப்பு, வேலை பார்க்கணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடாது, காலையில இருந்து நைட்டு வரைக்கும். அவர் சொல்றாரு உடல் உழைப்பு. மூணாவது என்ன சொல்றாரு? அறிவு. என் அறிவை அப்படியே தான் வச்சிருப்பேன்னா இது வேலைக்காகாது, தப்பு செய்வோம். அறிவை மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். போன வருஷம் என் அறிவின் நிலை எப்படி இருந்தது? கருத்து விரிவில. இப்ப எப்படி இருக்கு? போன வருஷம் நான் திங்க் பண்ணதை விட இந்த வருஷம் என்னுடைய கருத்து விரிந்திருக்கிறதா, சிந்தனை விரிந்திருக்கிறதா, உயர்ந்திருக்கிறதா? இல்லையா? மேம்படுத்துவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இந்த 3 இருந்தா தான் இதை நான் ஒழுங்காக செய்து பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தான்ங்கிற ஒரு விஷயம். கற்றது மேல இருக்கு, பெற்றது 2 விஷயம். இப்ப நமக்கெல்லாம் இதுல பிரச்சனையே இல்லை. பணம் இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அடுத்த நேரம் உணவுக்கு வேலை கிடைச்சாதான், பணம் கிடைச்சாதான் அவங்க சாப்பிடவே முடியும். நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. உற்ற செல்வம் ப்ராப்ளமே இல்லை. ரெண்டாவது என்னது? உடல் உழைப்பு. அது கூட கொஞ்சம் நமக்கு சிக்கல் தான். டிவி அங்கன இருக்கு, அதுக்கே ஒரு ரிமோட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ரிமோட்டை கொடுத்துட்டு போ. இங்க எழுந்திரிச்சு அதை எடுக்கிறதுக்கு நம்ம உழைக்க தயாரா இல்ல. பட்டனை போட்டா தோசை மாவு வரணும், இன்னொரு பட்டனை போட்டா உப்புமா வந்துடணும், இல்ல சப்பாத்தி பதிஞ்சு அதே மாவு போட்டு சப்பாத்தியே போட்டு கொடுத்துட்றாங்க. ஏதோ ஒரு மிஷின் இருக்குங்கிறாங்க. மிக்சிலேயே இப்போ ஒண்ணு வந்துருச்சான், அதை எடுத்துட்டு இதை போட்டா நீங்க மாவை உள்ள போட்டு ஏதோ தண்ணியை ஊத்துறா போது கீழே சப்பாத்தி பசைஞ்சு வெளியில வந்துடும். வெங்காயத்தை வெட்டுறதுக்கும் இப்ப மிஷின்லாம் இருக்கு. உடல் உழைப்பு தயாரா இல்ல. அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல காலங்காத்தால 4 மணிக்கு எந்திரிச்சு 1.5 கிலோமீட்டர் நடந்து ஆத்துல போய் குளிச்சுட்டு எங்க அம்மா அந்த இருட்டுல துவைச்ச துணியை பூரா இங்க போட்டுட்டு, இல்ல சைக்கிள்ல 2 குடம் தண்ணியை ஊத்திட்டு சைக்கிள் ஓட்டிட்டு வரணும். சைக்கிள் ஓட்டினதுக்கு அப்புறம் இந்த உழைப்பு இருந்தால் என் கடமையை ஏன் செய்யாம என்னால முடியாம போகும்? இன்னைக்கு 30 வயசுல கால்வலி, ஷோல்டர் பெயின், 40 வயசுல 70 வயசுல வர வேண்டியதெல்லாம் வருது. உடல் உழைப்பு இல்லை.
இயற்கையை விட்டு ரொம்ப விலகி போயிட்டு இருக்கும். அப்போ இந்த மூணையும் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் இல்லையா? கல்வியில ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இல்ல கல்வியில ப்ராப்ளம் இல்ல, நான் பயன்படுத்துவதில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. அதை நான் சரி செய்ய முயற்சி செய்தால் மட்டுமே இந்த நோக்கம் நிறைவேறும். இது முதல் விஷயம். இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. கற்றது என்ன, பெற்றது என்ன, தான்ங்கிறது. இப்ப சமுதாயத்துக்கு இதே மாதிரி அந்த பாயிண்ட சொல்லு. கற்றது என்ன, பெற்றது ரெண்டு விஷயம். டாப் 2 இதே மாதிரி எதுவா இருக்க முடியும்? தொண்டு. சரி, வேற வேற இல்ல, இல்ல அமைதியாயிட்டீங்க. நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சமுதாயத்துல? ஆமா, அது வந்து ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஆங்கில கடன் ஏகப்பட்டது இருக்கு. அதுவும் ஐவகை கடன்ல அந்த சமுதாயம்ங்கிறது 4வதா வந்துடுச்சு. உலகம்ங்கிறது 5வதா வந்துடுச்சு. சரியா? ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். இந்த வாங்கின கடன்ல அம்மா அப்பாட்ட 1, குடும்ப உறுப்பினர்கள்ட்ட 2, நண்பர்கள் உறவினர்கள்ட்ட 3, நான் வாழ்கிற ஊர்ல 4, உலகம் 5. 5 பேர்ட்ட கடன் வாங்கியிருக்கோம். திருப்பி செலுத்தணும் 5 பேருக்கும். ஏன்னா நமக்கு பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் ட்ரெஸ்ஸை கொடுத்தது இந்த சமுதாயம். அந்த 4வது ரேங்க்ல இருக்கிறதுக்கு நான் பே பண்ணி ஆகணும். இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்கல என்றால் எனக்கு கிடைக்காது. இந்த கரோனால எத்தனை பேருக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம இறந்து போயிருக்காங்க? ஏன் சமுதாயம் கொடுக்கல? இவர் கொடுக்கல சமுதாயத்துக்கு. கொடுத்தா தான் திருப்பி வரும். வாழ்க்கை என்பது ஒரு எக்கோ. நான் என்ன கொடுக்கறேனோ அதுதான் எனக்கு வரப்போகுது. அப்போ கற்றது சமுதாயத்துல டாப் மோஸ்ட். பெற்றது இரண்டொழுக்க பண்பாடு. அது கற்றதா பெற்றதா? கற்றது. சரி, மனதாலே துன்ப செய்யக்கூடாது. வெரி குட். மகரிஷி அவர்கள் இந்த கற்றிடுவோம் புதிய கல்வி ஏன் கற்றிடுவோம் மகரிஷி ஒரு என்ன காரணம் சொன்னாங்க நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்? மகரிஷி ஏன் புதிய கல்வி வேணும்னு சொல்லியிருக்காரு? சொல்லலையா? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் சமுதாயத்துக்கா? வெரி குட், சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. நம்ம என்ன பார்த்தோம்? மகரிஷி அவர்கள் கொடுத்தது 5 கல்வியில இருக்கணும். எழுத்து, தொழில், ஸ்கூல், பள்ளிக்கூடம், காலேஜ் கொடுத்துட்டாங்க. ஆனா ஒழுக்கமும் 4வது என்னது? ஞானம். இது யாரும் சொல்லி தரல. அப்ப புதிய கல்வி தேவைப்படுகிறது இங்கே அப்படிங்கிற ஒரு காரணத்தை பார்த்துட்டோம். 2வது, நிறைவும் பேரானந்தமும் இல்லை என்றாலும் எனக்கு ஒரு புதிய கல்வி தேவைப்படுகிறது. தெரியல. இந்த 2 காரணம் பார்த்துட்டான். இந்த 2 காரணம் தவிர ரொம்ப அதிமுக்கியமா இந்த கவிதையை ஆரம்பிக்கிறது அந்த காரணத்தை வச்சு ஆரம்பிச்சிடறாங்க. எதுக்கு கட்டிடுவோம் புதிய கல்வின்னு சொல்றாரு. அதுதான் சமுதாயத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா மகரிஷி எப்படிதான் இப்படிலாம் யோசிச்சு அதை புரிந்து கொள்வதற்கே கொஞ்சம் சிரமமா இருக்குன்னா, அவர் அவ்வளவு முழுமையாக அவ்வளவு எளிமையாக நமக்கு கொடுத்திருக்காரு. ஒவ்வொன்றையும் பண்பாடு, செயல் விளைவு தத்துவம், தொண்டாற்றி இன்பம் காணும். சூப்பர், வெரி குட். நிறைய நெருங்கிட்டு இருக்கீங்க, நிறைய கரெக்டா சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி, 2வது என்ன சொல்றாரு? சமுதாயத்துல நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், கவிதையோட முதல் 2 லைன் இதுதான். குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகினிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், கற்றிடுவோம் புதிய கல்வி. முதல் 2 லைன் இதுதான். குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகினிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், கற்றிடுவோம் புதிய கல்வியை. ஏன்? இந்த சமுதாயம் காரணமாக இருப்பதினால் ஏகப்பட்ட குற்றவாளி மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனா உண்மையிலேயே குற்றவாளி யாருமே இல்ல. காரணம் சமுதாயம் தான் காரணமே ஒழிய, வீட்டம்மா 7:50க்கு தான் லைட்ட போடுறாங்கன்னு சொன்னா அவர்கள் குற்றவாளியா? இல்லை என்பதுதான் இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். 7:50க்கு சாப்பாடு வேணும்னு 100 தடவை சொல்லி இருந்தாலும், காலையில 5 மணிக்கு 2 தடவை ரிமைண்ட் பண்ணியிருந்தாலும், எத்தனை மணிக்கு இங்க சாப்பாடு வேணும்னு 7:50க்கு கேட்கிறாங்க என்றால் தப்பு யார் மேல இருக்கு? சமுதாயம் அப்படி உருவாக்கி வச்சிருக்கு. ஏகப்பட்டது இருக்கு. அப்போ இந்த இடத்துல கற்றது என்னன்னு சொன்னால், குற்றவாளி என்று யாரும் இல்லை. இன்னைக்கு உலக போரா இருக்கட்டும், ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற சண்டையா இருக்கட்டும்,
அத்தனைக்கும் என்ன காரணம்? அவங்க செஞ்சது தப்பு, இவர் செஞ்சது தப்பு, அவர் தப்பு, இவர் தப்பு. எங்க எல்லாம் நாம குறையை கண்டுபிடிக்கிறோமோ அங்கதான் பிரச்சனையே வருகிறது. யாருமே குற்றவாளி இல்லைங்கிற ஒரு கருத்து என்னுடைய சிந்தனையில் இருக்கும் என்றால் எப்படி இருக்கும் உலகம்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். முதல்ல நம்ம வீடு எப்படி இருக்கும்? ஒய்ஃபு கொண்டு வர்றாங்க, காஃபியை கொட்டிட்டாங்க, பாஸ்போர்ட்ல விழுந்துட்டு. பாஸ்போர்ட்டை மாத்திரம் எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும். குற்றவாளி என்று பாவி என்று யாரும் இல்லை உலகினிலே. இந்த சிந்தனை எனக்கு வந்துடுச்சுன்னா தப்பு அவங்க மேல இல்ல, நம்ம கர்ம வினை, இந்த சமுதாயம் இப்படி இருந்ததுனால இது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும் என்றால் பெற்றது என்னவா இருக்கும்? அன்பும் கருணையும், அமைதி. வேற அக்செப்ட் பண்ணிக்கணும். வெரி குட். வேற இப்ப கொஞ்சம் க்ளோஸா வந்துட்டீங்க. மகரிஷி டாப் 2 2 கொடுத்திருக்காங்க. மன்னிக்கிறது, நிறைமனம். வெரி குட். வேற சூப்பர், ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். அக்செப்ட் பண்ணிக்க, சூப்பர். ஆனா மகரிஷி எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்கன்னா, மற்றவரை எதிர்பார்த்தல். மற்றவரை எதிர்பார்த்தல், கை ஏந்தல் வேண்டாம். மற்றவரை எதிர்பார்த்தல், கை ஏந்தல் வேண்டாம். எதிர்பார்க்கிறது தானே, எதிர்பார்ப்பதுனால தானே குறைய கண்டுபிடிக்கிறோம். வீட்டம்மா 7:50க்கு சாப்பாடு வச்சிருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல என்றால், இந்த ஐன்ஸ்டீன் சொன்னார படிச்சதெல்லாம் மறந்துருங்கன்னு. அப்ப எப்படி இருப்போம்? ஒரு குழந்தை மாதிரிலாம் இருக்கும். குழந்தை எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. பாம்பு இருந்தாலும் பாம்புட்ட போய் கையில வச்சுக்க பிஸ்கட்டை கொடுக்குமா கொடுக்காதா? எவ்வளவு கள்ளம் கபடம் இல்லாம ஆனந்தமாக ஒவ்வொரு நொடியையும் ஒரு குழந்தை என்ஜாய் பண்ணி நம்ம அப்படிதான் இருந்திருக்கோம். என்ன, கல்வி கற்றுக்கொண்டதினால் அத்தனையும் இழந்துட்டோம். கல்வி கற்றுக்கொண்டதினால் ஆனந்தம் கூடி இருக்கணும், சந்தோஷம் கூடி இருக்கணும். அப்படின்னா குழந்தை சிரிக்குது, இந்த சவுண்டை கேட்டு. இப்ப போய் ஒரு 40 வயசு ஆள் முன்னாடி சொன்னா அடி உளுத்துரும். யாரு முன்னாடி என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்க, என்ன பார்த்தா மென்டலா தெரியுதான்னு. யாரு மென்டல்? உண்மையிலேயே குழந்தையாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் மற்றவங்களை நம்பி வாழ்ந்த அந்த குழந்தை ஆனந்தமாக வாழ்ந்திருக்கிறது. ஆனா இப்போ கல்வி இருக்கு, தொழில் இருக்கு, பணம் இருக்கு, பதவி இருக்கு, சொந்த காலில் நிக்கிற தகுதி இருக்கு, ஆனா சந்தோஷமா இல்லை. ஏன்? எதிர்பார்த்தல், கையேந்தல். 5 ஒழுக்க பண்பாட்டுல முதல் ஒழுக்க பண்பாடாக மகரிஷி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? அவ்வளவுதான். உண்மையிலேயே கல்ஃப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு முன்னாடி வந்த கல்ஃப் நியூஸ்ங்கிற ஒரு நியூஸ் பேப்பர்ல, நான் பஹ்ரைனுக்கோ எங்கேயோ போயிருக்கும் போது அங்க இருந்த லோக்கல் நியூஸ் பேப்பர் படிக்கும் போது சும்மா இருக்கிற நேரத்துல ஒரு ஆர்டிகல் போட்டிருக்கான். இந்தியர்கள், வளைகுடா நாட்டில் வாழும் இந்தியர்கள் 2 விஷயத்தை போட்டிருக்காங்க. இந்தியாவில இருக்கிற இந்தியர்களை விட வளைகுடா நாட்டுகள்ல வாழ்கிற இந்தியர்களுக்கு 10 வருடத்துக்கு முன்னாடியே நோய் வந்துருது அப்படின்னு ஒரு காரணத்தை போட்டு இங்க இருக்க லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் அப்படின்னு ஒண்ணு போட்டிருந்தோம். 2வது, இங்க இருந்துட்டு ஊருக்கு ரிட்டையர்ட் ஆகி போறவங்க அங்க நிம்மதியாக வாழ முடிவதில்லை. நம்ம என்ன சொல்றோம்? நம்ம எல்லாம் நாட் ஃபிட் ஊர்ல போய் வாழ்றதுக்கு. நல்ல வேளை அவங்க தப்புன்னு சொல்லல, நாட் ஃபிட்னு நம்மளாதான் சொல்லிட்டு இருக்கோம். நல்ல வேளை அது ஃபாலோ பண்றோம் கொஞ்சம். ஏன் நாட் ஃபிட்? என்ன பிரச்சனை? அப்ப அடாப்டபிலிட்டி, அந்த இணக்கத்தன்மை ஏன் இல்ல? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இது கண்ணாபுனான்னு இருக்கு. 10 மணிக்கு வர்றேன்னு சொல்லியிருப்பாரு ஒருத்தர், உறவா இருக்கலாம், ஒரு பிசினஸா இருக்கும். என்னைக்கு 10 மணிக்குன்னு தெளிவா கேட்டிருக்கணும். நம்ம ஷார்ப்பா 9:59 போய் நின்னீங்கன்னா 5 மணி நேரத்துக்கு போனும் எடுக்க மாட்டாரு. அப்படிதான், அவ்வளவுதான். ஆனா நம்ம என்ன செய்யணும்? இங்கதான் சிக்கல் இருக்கு. கையேந்தல், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணிருக்கோமா? உண்மையிலேயே 1 லட்சம் ரூபாய் வாடகை வருதுங்க அவருக்கு. பெரிய வீட்டுல இருந்து ஒருத்தர் இங்க இருந்தார், கத்தார் எனர்ஜி வேலை பார்த்துருக்காரு, இருந்தார். ரிட்டையர் ஆகி போய் 10 வருஷம் ஆச்சு. வீட்டுக்குள்ள பயங்கர பிரச்சனையா இருக்கு. அந்த அம்மா பூ வாங்க கேட்டா பூ வாங்கி கொடுக்க மாட்டேங்குது. தயிர் வாங்கினா இது எதுக்கு தயிரை வாங்குறேன்னு கேட்கிறாரு. அந்த இடத்துல ஏன் ஏசி ஓடுது, நீ வெளியில வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்துருக்க வேண்டியதுங்கிறாரு. மாசம் 1 லட்சம் அந்த ஒரு வீட்டுல இருந்து வாடகை வருது. என்ன ப்ராப்ளம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பணம் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. சோ எதிர்பார்த்தல், கையேந்தல். நான் என் லைஃப் வரைக்கும் எனக்கு தேவையானதை நான் உற்ற செல்வம் முதல்ல சொல்லிட்டாரு தேவைன்ட்டு. வேலை பார்க்கும்போது மட்டும் இல்ல, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எனக்கு தேவையானது என் கையில இருக்கணும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. குழந்தைகளும் சேர்த்துதான்.
அதெல்லாம் நம்ம ஜெனரேஷனோட ஓவர். நம்ம நம்ம அம்மா அப்பாவை எப்படி பார்த்தோங்கிறதுல நம்ம குழந்தைகள்ட்ட எதிர்பார்த்தால் பெரிய சிக்கல் தான். அது நம்ம இப்ப கண்கூட பாக்குறோம், எத்தனை முதியோர்கள் இல்லம் கூடிக்கொண்டு இருக்கிறது என்று. அப்ப என்ன செய்யணும்? நாம இதை நாம பெற்றுக்கொண்டோமா இல்லையா செயல்படுத்தும். இதுதான் சமுதாயத்துக்கு. இப்ப மூணாவது இயற்கை. இதுல கற்றுக்கொண்டது என்ன? மகரிஷி அவர்கள் மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம் அப்படின்னு போடுறாரு. என்ன அர்த்தம்? நீ எதுக்குப்பா எதிர்பார்க்க, நீ எதுக்கியா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் வச்சிருக்கிற நிதி ஒருத்தன் இருக்கான், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே இயக்கி கொண்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை, அவனால செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. அப்படிதானே கடவுள்னு சொல்றோம். கடவுள் என்பது எனக்கு பிசிக்ஸ் தெரியும், பயாலஜி தெரியாது, என் ஒய்ஃபை மட்டும் மாத்த தெரியாது, ஆனா உன் பையனை மாத்திடுவேன் அப்படின்னு கடவுள் சொல்லுவாரா என்ன? அவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை, அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இறைநிலை நிதியோடு இருக்காரு. நான் என்ன செய்யணும்? அவர்கிட்ட போகணும். அதுக்கு அவர் எங்க இருக்காரு? என் மனசோட இன்னொரு முனையில இருக்காரு, மனசு அடியில தான் இருக்காரு. நான் என்ன ஏங்கி கொண்டிருக்கிறோனோ அதுக்கு கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு அந்த இடத்துக்கு போயிடலாம். அந்த இடத்துக்கு நான் போயிட்டால் என்ன வேணுமோ பெற்றிக் கொள்ளலாம். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலன் செய் தவம். என்ன வேணும், எவ்வளவு வேணும், எப்ப வேணும், எப்படி வேணும், யார் மூலமா வேணும், எந்த தரத்துல வேணும், அப்படியே பெற்றுக்கொள்ளலாம். வள்ளுவரோட வாக்கு. என்ன செய்யணும்? அந்த முனைக்கு போகணும். இதுதான் கற்றது. அப்ப பெற்றது என்ன? இப்ப நான் கற்றுக்கொண்டேன், இறைநிலையிட்ட எல்லாம் எனக்கு கிடைக்கும். அப்படி எனக்கு உண்மையிலேயே கிடைச்சதுன்னு சொன்னால் அவர் என்ன சொல்றாரு? இந்த கடமையை நான் செய்வேனே, உதவிதான் நான் செய்யற செயல் இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல இன்னொருத்தருக்கு ஒவ்வொரு செயலிலும் உதவுகிற மாதிரி என்னுடைய செயல் இருக்குமே ஒழிய அவர்கிட்ட வாங்குற மாதிரி இருக்காது. நாம கல்யாணமா வேலைக்கு போற வரைக்கும் வாங்கிதான் வாழ்ந்துருக்கோம். அட்லீஸ்ட் வேலைக்கு போன அப்புறம் கொடுக்கணும். குடு பிளஸ் இன்பம் தான் குடும்பம். ஆனா அங்கேயும் நாம என்ன செய்யறோம்? திருமணம் என்பது டார்ச்சர், லைசன்ஸ் டு டார்ச்சர் ஈச் அதர்னு பாலச்சந்திர சார் சொல்லுவார். ஒருத்தர் இன்னொருத்தர் டார்ச்சர் பண்றதுக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் தான் இந்த திருமணம் என்பது. கொடுக்கணும் நிறைய. ஏன்னா வளர்ந்து வரும்போதுலாம் எடுத்து வாழ்ந்திருக்கிறோம், இப்ப கொடுக்கிறோமா? அப்ப உதவி. இன்னொன்னு சொல்றாரு சூப்பரா, அருள் தொண்டாற்றி மகிழ்வோம். இந்த உதவி கூட ஒரு நேர சாப்பாட்டுக்கு நான் ஒருத்தருக்கு பைசா கொடுக்கலாம், ஆனா அவன் எப்படி வாழணும் ஆனந்தமாங்கிற தொண்டை செய்துட்டோம்னா இதுக்கு இணையே இல்லை, இதை விட பெருசு எதுவுமே இல்லை. அதைத்தான் நம்ம மனவளக்கலை மன்றங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அருள் தொண்டு. ஒருவன் எப்படி மாறினால் அவன் ஆனந்தமாக வாழ முடியும் என்ற ஒரு ஞானத்தை கொடுக்குது, அருளை கொடுப்பது, அதுதானே அருள் தொண்டு. அதை செய்துட்டா ரொம்ப ஃபாஸ்டா கழிய ஆரம்பிச்சிடும். வந்த நோக்கம் ரொம்ப சீக்கிரம் நிறைவேறிடும். அப்ப என்ன நடக்கும்? பேரானந்தமான ஒரு வாழ்க்கை, நிறைவான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்கும். அதுதான் பெற்றது. என்னுடைய எண்ணம் சொல் செயல்ல காலையிலிருந்து நைட் வரைக்கும் பிறர் தேவை விருப்பம் கூர்ந்து உணர்ந்து ஆற்றும் கடமையெல்லாம் அறமாம் அன்பாம் அப்படின்னு ஒரு கவிதையில கொடுத்திருப்பாங்க. பிறர் தேவை விருப்பம் கூர்ந்து உணர்ந்து நான் ஏன் கடமையை செய்துட்டேன்னு சொன்னால் தெய்வீக தன்மையோடு செய்யப்பட்ட செயல், உச்சபட்ச நம்முடைய இதுதான் பெற்றது தன்மை. அப்ப இதுதான் வந்து டாப் 2ல எல்லா விஷயத்திலையும் நான் எப்படி உதவ முடியுங்கிற ஒரு எண்ணத்தோடு செய்கிறேன்னா அருள் தொண்டுக்கு கொஞ்சமாவது முடிஞ்ச அளவுக்கு அதை செய்யறேன். இவ்வளவுதான் மகரிஷி சொல்லியிருக்க. கற்றிடுவோம் புதிய கல்வி. குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகினிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். கற்றிடுவோம் புதிய கல்வி, கருத்து உயர்த்தி மேலாம். 3 வார்த்தை இருக்கு. கருத்து உயர்த்தி மேலாம். அதுக்கப்புறம் என்னது? கடமைகளை சிந்தித்தே செயலாற்றி உய்வோம். அதுக்கு என்ன வேணும்? உற்ற செல்வம், உடல் உழைப்பு, அறிவு, இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம். மற்றவரை எதிர்பார்த்தல் கை ஏந்தல் வேண்டாம். நிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம். இவ்வளவுதான் கவிதை. இந்த ஆர்டர் வந்து நான் சொன்ன ஆர்டர்ல இல்ல. மகரிஷி இந்த கவிதையை ஆரம்பிக்கும் போது எதற்காக புதிய கல்வி தேவைங்கிற காரணத்தோடு ஆரம்பிச்சிருக்கிறான்.
ஆனா அதுல என்ன பியூட்டினா இந்த மூணையும் கவர் பண்ணிட்டார். நான் கூட இந்த கவிதையை பார்த்துட்டு முதல்ல இவர் மூணையும் கவர் பண்ணிருக்க மாட்டாரோன்னு நினைச்சேன். ஏன்னா பல கவிதைகள்ல ஒரு ஒரு விளக்கங்கள் சிலதெல்லாம் இருக்கும், முழுமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த சப்ஜெக்டுக்கு அது போதும். ஆனா அவருடைய பியூட்டி சான்ஸ் இல்லை. நம்ம உண்மையிலேயே கொடுத்து வச்சவர்கள், அதுக்கு வேற வார்த்தை இருக்கான்னு தெரியல. மகரிஷி நமக்கு குருவாக கிடைத்தது. இந்த சிம்பிள் கவிதையில ஒட்டு மொத்த நம்முடைய வாழ்க்கையை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி ஆனந்தமாக நிறைவாக வாழ வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை இதை விட எளிமையா சொல்ல முடியும். நாம இப்ப தான்ங்கிறதுக்கு என்னெல்லாம் பார்த்தோம், ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. முதல்ல குற்றவாளி யாரும் இல்லைன்னு நினைச்சாலேயே இது வந்துருமே, எதிர்பார்க்க மாட்டோமே, கையேந்த மாட்டோமே. இந்த ரெண்டு இல்லைனாலே ஆனந்தமா இருக்க போத வாழ்க்கை. எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கிற பக்கம் வந்துருமே. எனக்கு எதிர்பார்த்தல் இருக்க போய் தானே பிரச்சனையே இருக்கு. வாழ்க வளமுடன். சோ இப்படிப்பட்ட ஒரு நமக்கு கற்றதும் பெற்றதும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க எல்லாம் வல்ல இறையருளையும் குருவர்களையும் வேண்டி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.